5 நிமிடத்தில் ஒரு வேத பாடம். ஏன் வாரத்தில் 7 நாட்கள்? வாரத்தில் 7 நாட்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாரத்திற்கு 7 நாட்களுக்குரிய காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அதில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாரத்தின் நாட்களை 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என்று சொல்லிதான் அங்கே ஒவ்வொரு நாட்களுக்கும் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாட்களிலே சொல்லுவது போல திங்கள், செவ்வாய், புதன் என்று எல்லாம் சொல்லுவதில்லை. வாரத்தில் 1ஆம் நாள், வாரத்தின் 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என்று சொல்லியே சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாள் என்று சொல்லியும் அங்கே 7வது நாளை ஓய்வு நாள் என்று சொல்லியும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர். இது எபிரேய மொழியிலேயும் அதே போல இன்றைக்கும் வாரத்தின் நாட்களை 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று சொல்லிதான் சொல்லப்படுகிறது. இப்படி வாரத்தின் நாட்கள் வேதத்தில் எல்லா இடங்களிலும் வாரத்தின் 1ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளியே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்க, ஞாயிற்றுக்கிழமையில் அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படவில்லை. இப்படியாய் வாரத்தில் இப்படிப்பட்ட 7 நாட்களும் 1ஆம் நாள், 2ஆம் நாள் என்று சொல்லப்படுகிற நாட்கள் எப்படி ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்று சொல்லி மாறினது என்று சொல்லி நாம் கேள்வி கேட்போமானால், பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் அங்கே பாபேல் என்கிற அந்த இடத்துல மனிதர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் தங்களுக்கு பேர் உண்டாகும்படிக்கு அவர்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டலாம் என்று சொல்லி அங்கே முயற்சி பண்ணினார்கள். அப்படி பண்ணுகிற அந்த கோபுரத்தை கட்டுவதற்காக அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி செய்த அந்த இடத்துல தேவன் அவருடைய மொழியை எல்லாம் அவர் மாறி போக பண்ணினார். பலவிதமான மொழிகள் உள்ளவர்களாக மாறினார்கள். அந்த பாபேல் என்கிற இடத்துல உண்டான ஒரு மதம் பாபிலோன் மதம் என்று சொல்லி நாம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். வரலாற்றிலும் அதையே தான் நாம் பார்க்கிறோம். அப்படியாய் பாபிலோன் மதத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம்தான் ஒரு வான சாஸ்திரம். வானத்தில் இருக்கிற அவர்களுக்கு பார்க்கத்தக்கதாக இருந்த அந்த நாளிலே வானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்படிக்காக அவர்கள் கண்ணிற்கு தெரிந்த கிரகங்கள் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்த கண்டுபிடித்த கிரகங்களை வைத்து வாரத்தில் 7 நாட்களுக்கு பெயர் வைத்து விட்டார்கள். பூமி நடுவில் இருக்கிறதாகவும் இந்த கிரகங்கள் பூமியை சுற்றி வருகிறதாகவும் அந்த பூமியை சுற்றி வருகிற கிரகங்கள் இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இதை அவர்கள் குறித்து கொண்டார்கள். அப்படி குறித்து கொண்ட அந்த வானத்தில் இருக்கிற கிரகங்களின் அடிப்படையில் அவர்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் என்று சொல்லி அந்த வான சாஸ்திரத்தின் வைத்து வார நாட்கள் குறிக்கப்பட்டது. ஆனால் நன்றாய் கவனிப்போமானால் வேதத்தில் ஒரு இடத்தில் கூட ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் என்று சொல்லி ஒரு இடங்களிலும் வாரத்தின் நாட்கள் குறிக்கப்பட்டதே இல்லை. இன்னும் ஒரு சிலர் வாரத்தின் நாட்களை 5 நாட்களாக, 10 நாட்களாக, 6 நாட்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். 1930 அதை ஒட்டின வருடங்களிலே ருஷ்ய நாட்டில் அவர்கள் வாரத்தின் நாட்களை 5 நாட்களாய் மாற்றலாம் என்று சொல்லி 7 நாட்கள் வாரத்தில் அவர்கள் 5 நாட்களுக்கு ஒரு முறை என்று சொல்லி ஒரு வாரத்தை அதற்கு மேல் வைக்க பார்த்தார்கள். அதே போல அது ஒத்து வரவில்லை என்பதனால 6 நாட்கள் வைத்து அவர்கள் வைக்க பார்த்தார்கள். ஆனால் அது எல்லாம் கொஞ்ச வருடங்களுக்குள்ளாக
அதை நடைமுறைப்படுத்துவதில் சிரமப்பட்டபடியினால இன்றைக்கும் அவர்களும் 7 நாட்கள் உள்ள வாரங்களையே வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் வேத எல்லா எல்லா கேலண்டரும், எல்லா மாதத்திலும், எல்லா வருடத்திலும், ஒவ்வொரு வாரமும் அது 7 நாட்களை காண்பித்து கொண்டிருக்கிறது. இப்படி 7 நாட்களை காண்பித்து இருப்பது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை அது நமக்கு அது உண்மை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படியாக நாம் வேதத்தை ஒவ்வொரு 5 நிமிடத்தில் ஒவ்வொரு கேள்விக்கு பதிலாக அநேக கேள்விகளை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய கேள்விகள், வேதத்திலிருந்து பதில்கள், நீங்கள் எந்த கேள்விகளுக்கு பதில்கள் வேண்டுமானாலும் உங்கள் கேள்விகளை கீழே உள்ள கமெண்டில் சொல்லும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.